திமுகவுக்கு எதிராக நான் கேள்வி கேட்கிறேன், விஜய்க்கு ஆதரவாக கேட்கிறேன், விஜயின் பக்கம் நின்று கேட்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இவரும் ஐயா நக்கீரன் கோபாலும் ஒரு பேட்டி எடுத்துக்கிறாங்க. ஐயா நக்கீரன் கோபால் வந்து என்னதான் அவர் வந்து திமுக சைடு இருந்தாலுமே அவர் மேல ஒரு தைரியமான மனிதர், ஒரு நல்ல மனிதர், எதையுமே தைரியமா பேசுவார் அப்படின்றது அவரோட துணிச்சலுக்கு எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டு. ஆனா சமீபத்துல விஜய் குறித்து அவர் கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா, என்னடா கடைசியில விஜய் வந்து நக்கீரன் கோபாலே ஷேக் பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு. ஏன்னா நக்கீரன் கோபால் எப்பொழுதுமே நிதானம் தவறாம வார்த்தைகளை கண்ணியமா ரொம்ப பக்குவமா நேர்மையான முறையில் பேசக்கூடிய ஒருத்தர். நேர்மையான கூட சொல்ல முடியாது, பக்குவமா பேசக்கூடிய ஒருத்தர். அந்த வார்த்தையோட அளவு வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டாரு அப்படின்னா எதுவுமே இருக்காது. பல முக்கியமான தலைவர்கள் குறித்து எதுவும் எழுதியிருப்பாரு இல்ல பேசியிருப்பாரு, இவ்வளவு தான் இருக்குமே தவிர துணிச்சலா தான் பண்ணுவாரு. ஆனா விஜய் குறித்து அவர் பேசும்போது பார்த்தா இவ்வளவு நிதானம் தவறிட்டாரு, ச்சே விஜய் இப்படி நக்கீரன் கோபால் கூட புலம்ப வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த பேட்டியில நக்கீரன் கோபால் என்ன சொல்றாருன்னா, விஜயோட கட்சியில வந்து வேரோட தூக்கி எறிய வேண்டிய கட்சி, இதெல்லாம் ஒரு கட்சி கூட்டமா, கொள்கையும்ல எதுவுமே இல்லை, அது விஜய்லாம் சொல்லல. அதாங்க அவன் இருக்கான்ல கரூருக்கு வந்து ஓடி போயிட்டாங்க, இப்படி ஒருமையில ரொம்ப ஆபாசமா கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காரு.